அண்மை செய்தி. நெல்லையில் மாணவர் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் மாணவர் சின்னதுரை ஏற்கனவே அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதே மாணவர் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? யார் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்? திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை மற்றும் அவருடைய சகோதரி மீது சாதிய ரீதியான ஏற்பட்ட தாக்கம் காரணமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மர்ம கும்பலானது சரமாரியாக வெட்டி அவர் படுகாயமடைந்த நிலையில் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நெல்லை மாநகரில் தங்க வைக்கப்பட்டு தற்போது காலையில் கல்லூரியில் பயின்று வருகிறார். இந்த நிலையில் இன்று மாலை வைகை தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய அந்த வசந்த் நகர் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பலானது சரமாரியாக தாக்கியிருக்கிறது. இதில் படுகாயமடைந்த சின்னதுரை தற்போது நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தற்போது நெல்லை மாநகர கிழக்கு துணை ஆணையர் சாந்தாராம் மற்றும் உதவி ஆணையர் சுரேஷ் ஆகிய சம்பவத்திற்கு மாணவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாணவர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கிரைண்டர் எனக்கூடிய ஒரு செயலி மூலம் பேசிய நண்பர்களை சந்திக்க நேரில் வரும்படி அழைத்ததாகவும் அதன் அடிப்படையில் சின்னதுரை நேரில் சென்றதாகவும் அப்போது இந்த கும்பல் சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இதற்கு வேறேனும் காரணம் இருக்கிறதா அல்லது பழைய வழக்கு தொடர்பாக ஏற்பட்ட முன்னுரிமை காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கொடூரமான முறையில் சின்னதுரை தாக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் அவர் மீது தாக்கப்பட்ட சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாக்குதலுக்குள்ளான மாணவர் தற்போது எப்படி இருக்கிறார்? தற்போது நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தற்போது மருத்துவ குழுவினர் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். ஏற்கனவே அவருக்கு பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த காயங்கள் இருந்த இடங்களிலே மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சின்னதுரை மயக்க நிலையில் இருப்பதாகவும் அவருக்கு மருத்துவ குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சிகிச்சைக்கு பிறகு அவருடைய முழுமையான விவரங்களை மருத்துவ குழு தரப்பில் தெரிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். மருதுபாண்டி, தகவலுக்கு நன்றி.